ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட 1908 மார்ச் 13ஆம் தேதி நடந்த திருநெல்வேலி கழகத்தை பற்றி தான் பேச போகிறேன். மார்ச் 8ஆம் தேதி விபின் சந்திரபால் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. இதை மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. இதனால கடுப்பான ஆங்கிலேய அரசு மார்ச் 12ஆம் தேதி இவங்களை அரெஸ்ட் பண்ணுது. இதனால மார்ச் 13ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குதுங்க. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து காலேஜுக்குள்ள பூந்து 2 காலேஜுக்குள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அடிச்சு, ப்ரொஃபசர்ஸ் அடிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில கூட்டிட்டு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிடுறாங்க. போக்குவரத்து துண்டிக்கப்படுது. முக்கியமாக நகராட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அடிச்சு உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொளுத்திடுறாங்க. இங்கேருந்து எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க. போஸ்ட் ஆஃபீஸையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு அதையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. பக்கத்தில் இன்னொரு கோர்ட் இருக்கு, அதையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. மொத்தமா பல அரசு நிறுவனங்களை அடிச்சு உடைச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செய்றாங்க. கட்டுப்படுத்த முடியாத ஆங்கிலேய அரசு துப்பாக்கி சூடு நடத்தி எப்படியோ கலவரத்தை கட்டுப்படுத்த கீழே கொண்டு வந்துடுறாங்க. இது மெட்ராஸ் அசம்பிளியில மிகப்பெரிய பேசுபொருளாகுது. இதாவது பரவாயில்லைங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே இதை பத்தி பேசுறாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே இதை பத்தி பேசுறாங்கன்னா இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய கலவரமா இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் ஒரே ஒருத்தருக்காக தான். அவர் தான் நம்மளுடைய வீர பெரும்பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை.